பிரேமா, ஆர்பிஐ வந்து அமெரிக்கால இருக்க என்ஆர்ஐஸ்க்காக எக்கச்சக்கமா இன்ட்ரெஸ்ட் தராங்கன்னு சொல்லி நியூஸ் பார்த்தோம்ல, அதை பத்தி சொல்லுங்க. ஆமாம், ரொம்ப சமீபத்திய சேஞ்சஸாக வந்து ஆர்பிஐ பண்ணியிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மிக முக்கியமாக என்ஆர்ஐக்காக தான். ஆனால் என்னென்னா வந்து அந்த கரன்சியை வந்து யூஎஸ்டியில் ஹோல்ட் பண்ணும்போது அதெல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் வந்து அமெரிக்கா வாழ் என்ஆர்ஐகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆர் என்ஆர்ஐஸ் வந்து அந்த யூஎஸ்டி வச்சுருந்தா எங்கே இன்வெஸ்ட் பண்ணாலுமே அதை பண்ணுறாங்க. ஸோ 7% மேலே, அதாவது சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பார்க்கும்போது பேங்க் டெபாசிட் தான் இல்லையா? அதுவும் உங்களுக்கு அந்த யூஎஸ்டிலே தராங்க அப்படின்னா வந்து எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ உனக்கு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்குது, அப்ரிசியேஷன் நடக்குது. ஸோ இது ரொம்ப நல்ல நியூஸாக வந்திருக்கு. ஸோ யார் யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படிலாம் பண்ணலாம், ஸோ இது எது வரைக்கும் இந்த காலக்கெடு கொடுத்துருக்காங்க, முக்கியமாக எதற்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக விவாதிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரேமா, இப்போ ரேட்டுமே நல்லா இருக்குல்ல? கரெக்ட். அதாவது வந்து யூஎஸ்டி டு ஐஎன்ஆர் ரேட் வந்து ஹிஸ்டாரிக்கலாக அதிகமாக தான் இருக்குது. இந்த ரெண்டு விஷயத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. அதாவது இந்த ஆர்பிஐ எடுக்கிற இந்த விஷயத்துக்கும் இந்த ரேட் அதிகமாக இருக்கும் சம்மந்தம் இருக்குது. ஸோ ஆர்பிஐ வந்து எடுக்கிற முன்னெடுப்பு இந்த ரேட்டை குறைக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் ஊருக்கு இப்போ பணம் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா சரியான ரேட் இருக்குங்க, சரியான மணி ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணுங்கள். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், குரோபோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே $25 தராங்க. அதாவது நீங்கள் குரோபோவில் வெரி ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது $500 மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு $25, அதாவது 5% வந்து உங்களுக்கு வந்து அமேசான் கிஃப்ட் கார்டாகவே கிடச்சிடும். நம்ம ஆபியஸாக அமேசான் வந்து யூஸ் பண்ணாத இருக்க மாட்டோம், ஏதாவது ஒரு தடவை யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்ல விஷயம். நீங்கள் வந்து அது ஃபஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் முடிச்ச பிறகு அந்த கோடு வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு குரோபோ மை அக்கௌண்ட் போனீங்கன்னா அந்த கோடு இருக்கும். அந்த கோடை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அமேசானில் கார்ட்டில் நீங்கள் செக் அவுட்டில் போய் பேஸ் பண்ணிங்கன்னா போதும், $25 உங்களுக்கு வந்து ப்ரொமோஷனல் ஆஃபர் வந்துடும். ஸோ அது ரொம்ப நல்ல விஷயங்க. ப்ளஸ் இவங்களோட அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க ஆர்த்தி, கூகுளில் என்ன கொடுக்குறாங்களோ அதே. ஏன்னா இப்போ நீ நிறைய மணி ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துக்கலாம், கூகுள் ரேட் தரமாட்டாங்க. ஒருவேளை கூகுள் ரேட் தந்தாலும் டிரான்சாக்ஷன் ஃபீ போட்டுருவாங்க. இவங்கள்ட்ட டிரான்சாக்ஷன் ஃபீயும் இல்லை, கூகுள் ரேட்டுமே கிடைக்கிது. சப்போஸ் நம்ம ஜூமோட கம்பேர் பண்ணி உங்கள் ஸ்க்ரீனில் போட்டிருக்கோம். இன்னும் நீங்கள் எந்த ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபர் வேணால் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இவங்க சூப்பரான ரேட் தராங்க. ப்ளஸ் நோ டிரான்சாக்ஷன் ஃபீ, ப்ளஸ் விரைவாக போய் சேரும். மிக முக்கியமான விஷயம், இவங்க எல்லா என்ஆர்ஐ அக்கௌண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது என்ஆர்ஓ ஆர் என்ஆர்இ அக்கௌண்ட்டும் சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஊருக்கு அம்மா அப்பாக்கோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்க்கோ அனுப்புறீங்கன்னா தாராளமாகவும் அதையும் அனுப்பலாம். ஸோ இப்படி பல விஷயங்கள் வந்து குரோபோவில் இருக்குங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் ஸ்க்ரீன்லேயே வந்து QR கோடு தெரியும், அது ஸ்கேன் பண்ணிங்கன்னா நல்ல ரேட்டு ப்ளஸ் $25 கிஃப்ட் கார்டுமே அவங்க கொடுக்குறாங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். நான் உங்கள் ஆர்த்தி பேசுகிறேன். பிரேம், என்ன டைப் ஆஃப் என்ஆர்ஐ அக்கௌண்ட் இருக்குது? இப்போது பேங்க்கில் என்னென்ன டைப் ஆஃப் என்ஆர்ஐ அக்கௌண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். என்ன தெரியும், நான் ரெசிடென்ட் இந்தியன். ஓகேவா? அதான் வந்து நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கீங்க, ஆனால் இப்போது இந்தியாவில் இல்லை. அதாவது அவங்க எப்படி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு வருடத்தில் 182 நாளுக்கு கீழே நீங்கள் வந்து இந்தியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ஆர்ஐயாக கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்டர்னேட்டிவாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் எடுத்துகிட்டு அதை ஒரு மேத் கால்குலேஷன் போட்டு அதுலேயுமே அச்சீவ் பண்ணுறாங்க என்ஆர்ஐயா இல்லையான்னு. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டு என்ஆர்ஐயா ஆகிட்டிங்கன்னா நீங்கள் நார்மல் பேங்க் அக்கௌண்ட் ஹோல்ட் பண்ணக்கூடாது. அது நம்ம ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கோம், தயவுசெய்து இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ நீங்கள் என்ஆர்ஐ அக்கௌண்ட் தான் ஹோல்ட் பண்ணணும். அது என்ஆர்ஓ, என்ஆர்இ, எஃப்சிஎன்ஆர் அப்படின்னு 3 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் இருக்குது. என்ஆர்ஓனா நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட். ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு நம்ம ஊரில் வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு அக்கௌண்ட்டு தான். அதாவது நீங்கள் வந்து ஒரு இந்தியாவில் நீங்கள் ஏதோ ஏர்ன் பண்ணுறீங்க, நீங்கள் வாடகை அங்கே வாங்கிட்டுருங்க. ஸோ அந்த வாடகை மணி எல்லாமே என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுக்கு தான் போகணும், ரைட்? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அங்கே டேக்ஸ் கட்டுவீங்க, ரைட்? அது எல்லாமே அங்கே விஷயம் நடந்துகிட்ருக்கும். இதே என்ஆர்இனா நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட். அதாவது நீங்கள் வெளியிலேருந்து பணம் உள்ளே வர்ற அக்கௌண்ட். நீங்கள் இங்கே ஏர்ன் பண்ணுறீங்க மணி, இப்போ நீங்கள் யூஎஸ்ஏல ஏர்ன் பண்ணுறீங்க, அந்த மணியை நீங்கள் இந்தியாவில் டெபாசிட் பண்ணும்போது என்ஆர்இ யூஸ் பண்ணலாம். என்ஆர்இயில் வர அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் ஃப்ரீ, பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி வந்து அது யூஎஸ்ஏல டேக்ஸ் கட்டிட்டீங்க. யூஎஸ்ஏக்கும் இந்தியாவுக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்குது, நீங்கள் திரும்ப டேக்ஸ் கட்டணுங்கிற அவசியம் இல்லை. அது என்ஆர்இ அக்கௌண்ட். எஃப்சிஎன்ஆர், அதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அக்கௌண்ட், ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் அக்கௌண்ட். அதாவது முதல்ல பார்த்த 2 அக்கௌண்ட்டும் நம்ம மணி எப்படி இருக்குன்னா வந்து கரன்சி ஐஎன்ஆராக இருக்கும், ருப்பீஸாக இருக்கும். ஆனால் எஃப்சிஎன்ஆரில் எப்படி இருக்குன்னா நீங்கள் எந்த கரன்சி அனுப்புறீங்களோ அந்த கரன்சியாகவே இருக்கும். இப்போ நீங்கள் அமெரிக்காலேருந்து யூஎஸ்டி அனுப்புனீங்கன்னா யூஎஸ்டியாக இருக்கும், கனடாலேருந்து சிஏடி அனுப்புனீங்கன்னா அப்படியே கனடியன் டாலராக இருக்கும். இல்லை நீங்கள் திரஹாம், ரியாலு, பிரிட்டிஷ் பவுண்டு, ஈரோ எது அனுப்புறீங்கனாலும் அது அதுவாகவே இருக்கும். ஸோ எஃப்சிஎன்ஆரில் நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த அக்கௌண்ட் வந்து வளர்ச்சி அடையும். எப்படி வளர்ச்சி அடையும், அதாவது இன்ட்ரெஸ்ட் அதில் எப்படி வரும்னா, இப்போ நீ யூஎஸ்டி போட்டோன்னா உனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் யூஎஸ்டிலே வரும். ஃப்ரீ ரீபேட்ரியேட் அக்கௌண்ட் தான். ப்ளஸ் வந்து டேக்ஸும் நீ அங்கே கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நீ யூஎஸ்ஏனா அது இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணுறது யூஎஸ்ஏல கட்டணும்.
ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி பார்க்க போகிறது FCNR. பிரேம் இப்ப சொல்லுங்க என்ன சொல்லியிருக்காங்க RBI? நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா FCNR அப்படின்னு, அதில் வந்து டெபாசிட் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டபுள் ஆக்கியிருக்காங்க. எதனால? அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எதனால் நம்ம முன்னாடியே பார்த்தோம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். இப்போ ரேட் எவ்வளோ இருக்குது, அதாவது நம்ம கூகுள் ரேட்டை கம்பேர் பண்ணி பார்த்தோம் இல்லையா, ஒரு டாலரோட ரேட் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாக அதிகமாக இருக்குது. இந்த நிலமை போயிடுச்சுன்னா சீக்கிரம் 100 தாண்டி செஞ்சுரி அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ அதை அவங்க தடுத்தாகணும். அதற்காக RBI பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன மேற்கொள்கிறாங்கன்னா, இந்த FCNRக்கான இந்த டெபாசிட்டை அதிகப்படுத்துறது, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்துறது. பிகாஸ் மிக முக்கியமாக US டாலரில் உள்ளே வரணும். ஏன்னா இவங்க US டாலர் கையிருப்பு அதிகமாக இருக்கும்போது அது ருப்பீஸை ஸ்ட்ராங் ஆக்கும்னு நம்புகிறாங்க. ஸோ அதற்காக தான் நிறைய USDயை வந்து உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. அதற்கு என்ன முயற்சி எடுத்திருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஏற்கனவே வச்சுருக்க அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சீலிங் FCNRல அதை தூக்குறாங்க. அது ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அண்டு CLR அண்ட் SRR எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பாக போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அது எல்லாமே கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து யாருக்கு சாதகமாக இருக்குன்னா, பேங்கர்ஸ்க்கு சாதகமாக இருக்குது. அதாவது இந்த டெபாசிட்டை ப்ரொவைட் பண்ணுற பேங்கர்ஸ்க்கு சாதகமாக இருக்குது. மிக முக்கியமான ஒரு விஷயம், எட்ஜிங் காஸ்ட்னு ஒன்று உண்டு. எட்ஜிங் காஸ்ட் வந்து 3.5% இருக்குது. அதை 0 ஆக்குனாங்க, அதை குறைச்சாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, பேங்கர்ஸ்க்கு வந்து அது வந்து ஒரு அட்வான்டேஜாக போயிடுது. அது அப்படியே வந்து அவங்க டெபாசிட்டர்ஸ், அதாவது மக்கள்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அதனால தான் இப்போ உங்களுக்கு டெபாசிட் வந்து ஆல்மோஸ்ட் டபுள் த ரேட்டுக்கு போகுது. இப்போ தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன் எதனால், என்ன காரணம், எதற்காக, எப்படி பண்ணியிருக்காங்க அப்படி. ஸோ NRI அக்கௌண்ட்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த ஒரு சேஞ்சஸ் இம்பேக்ட் ஆக போகிறது FCNR டெபாசிட் பண்ண போகிற அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் மட்டும்தான் வந்து இது சேஞ்ச் வந்து இம்பேக்ட் ஆக போகுது. இப்போ எவ்வளோ ஆக்கியிருக்காங்க? இப்போ வந்து பார்த்தோன்னா வந்து அது வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேஷனாக இருக்கும். அதான் ஒரு பேங்க் வந்து 6% கொடுக்கலாம். இப்போ SBI வந்து 6% கொடுக்கலாம். வேறஸ் வந்து இன்னொரு சின்ன பேங்க் வந்து 7.1% கொடுக்கலாம். உங்கள் ஸ்க்ரீனில் காட்டுறேன். டிஃப்ரெண்ட் பேங்க் டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஏற்றிருக்காங்க. உங்கள் ஸ்க்ரீன்லேயும் உங்களால் பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது நம்ம ஏற்கனவே பார்க்கும்போது, இந்த விஷயத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது ஒரு 3.5 to 4 தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 3.5 7 வரைக்கும் போயிட்டாங்க. சில பேங்க்லாம் 7.1 போயிட்டாங்க. ரைட், இது வந்து ஆல்மோஸ்ட் டபுள் த ரேட்டு போயிருக்கு. ஸோ அதனால் வந்து இப்போ நான் வந்து போய் டெபாசிட் பண்ணால், ஒரு 10,000 டெபாசிட் பண்ணால், ஒரு 3 வருஷம் டெபாசிட் பண்ணால், எனக்கு ரிட்டர்னாக வரும்போது ஒரு 7% நான் போட்டேன்னா ஆல்மோஸ்ட் வந்து $2,000 எனக்கு வந்து ரிட்டர்னாகவே வரும். அதான் இன்ட்ரெஸ்ட்டாகவே எனக்கு வந்துடும். பிரேம் இது USDக்கு மட்டுமா இல்லை எல்லா கரன்சிக்குமா? இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் USD. பிகாஸ் அந்த எட்ஜிங் காஸ்ட்னு சொன்னேன் இல்லையா, இது எதற்கு மட்டும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்கன்னா ஒன்லி ஃபார் USD. ஸோ அவங்க அதுவே வந்து ஒரு பவுண்ட் எடுத்துகிட்டு போனால், இல்லை யூரோ எடுத்துகிட்டு போனால், இல்லை கனடியன் டாலர் எடுத்துகிட்டு போனால் அவங்க ICICI கட்டி ஆகணும். ஸோ அதனால் நீங்கள் எப்போல்லாம் USD டெபாசிட் பண்ணுறீங்களோ FCNR அக்கௌண்ட்டில், அப்போ தான் நீங்கள் வந்து இந்த மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் ரேட் வாங்க முடியும். அதர் கரன்சிக்கு அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இருக்குது. பிரேம் அப்போ USAல உள்ளவங்களுக்கு மட்டும் தான் இது லாபமாக இருக்குமா? டெக்னிக்கலாக சொல்லணும்னா USAல உள்ளவங்க மட்டும் இல்லை, யாரெல்லாம் இப்போ ஒருத்தவங்க வந்து UKல இருக்காங்க, அவங்கள்ட்ட டாலர்ஸ் இருக்குது, அவங்க டாலராக வந்து டெபாசிட் பண்ண FCNR நினைக்கிறாங்கன்னா அவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் உனக்கு வந்து நீ எங்கே இருக்கங்கிற முக்கியம் இல்லை, நீ NRI இருக்கணும், நீ டாலரை டெபாசிட் பண்ணணும், US டாலர் டெபாசிட் பண்ணணும். அதுதான் வந்து அவங்களோட க்ரைட்டீரியாவாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நீ எந்த நாட்டில் வேணாலும் டாலரை டெபாசிட் பண்ணலாம். பட் யூஸ்வலாக பண்ண மாட்டாங்க இல்லையா, ஏன்னா வந்து நீ வந்து டூ அண்ட் ஃப்ரோ வந்து நீ கன்வெர்ட் பண்ணி ஆகணும். சப்போஸ் வந்து அவங்க பவுண்ட்லேருந்து டாலர் கன்வெர்ட் பண்ணி ஆகணும். திரும்ப ஒரு 3 வருஷம் கழிச்சு அந்த டாலர்லேருந்து பவுண்ட் கன்வெர்ட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காக வந்து நிறைய பேர் வந்து அதை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் பெனிஃபிட் ஆக போகிறது USAல உள்ள NRIs தான். பிரேம் இதுக்கு ஏதாவது ஒரு இது சொல்லியிருக்காங்களா, எத்தனை இயர்ஸ் டெபாசிட்டில் அந்த அமௌண்ட் இருக்கணும் அந்த மாதிரி? கரெக்ட், இது வந்து டேர்ம் லென்த் கொடுத்துருக்காங்க. 3 to 5 years தான் கொடுத்துருக்காங்க. அதாவது குறைந்தபட்சம் நீங்கள் வந்து 3 வருஷம் டெபாசிட் உங்கள் டெபாசிட் அவங்கள்ட்ட இருக்கணும். நீங்கள் அதற்கீழே டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களோட பழைய இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் வரும். அது வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸாக இல்லையா, நீ வந்து அந்த ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் அவங்களுக்கு வேணும், ப்ளஸ் வந்து டேர்ம் லென்த் அதிகமாக வேணும். ஏன்னா எல்லாமே நம்ம ஊர்லலாம் கூட அப்படிதான் பிரேமா பண்ணுவாங்க. ஸ்கீம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நார்மல் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் கொடுப்பாங்க. கரெக்ட், நம்ம ஊரில் தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீ வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து மிக முக்கியமாக செப்டம்பர் 30, 2020 வரைக்கும் தான் இதை வந்து பண்ணியிருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது எல்லாமே வந்து ரேட்டை வந்து குறைக்கிறதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் மக்களே இது வந்து நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா 2013 இந்த மாதிரி பண்ணாங்க. அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 15 பில்லியன் எக்ஸ்ட்ரா USD உள்ளே வந்துச்சு. அது வந்து கொஞ்சம் ருப்பீஸை ஸ்டேபிளாக யூஸ் ஆச்சு. ஏற்கனவே இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு முறை 2013 நடைமுறைப்படுத்துறதுனால அதுவே அப்படியே வந்து இப்போ நடைமுறைப்படுத்துகிறாங்க. அதனால இப்போ ரேட் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நீங்கள் அனுப்பணும்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப சரியான ஆஃபர் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ நாள் ரன் பண்ணுவாங்க தெரியாது, பட் இந்த ஆஃபர் இப்போ இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணிக்கும் போது அது பயங்கர பெனிஃபிட்டாக இருக்கும். அது இல்லாமல் உங்கள் டிரான்சாக்ஷன் வந்து ஈஸியாக சீக்கிரமாக டெபாசிட் ஆகிடும். கரெக்ட். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து பணம் தேவை,
ரைட், நான் ஊருக்கு அனுப்பி ஆகணும், இல்லை நாங்கள் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், வாட் எவர் திங்ஸ், நீங்கள் அது பண்ணும்போது க்ரோபோ யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டோட ப்ளஸ் ப்ரொமோஷன் ஆஃபரும் வாங்கிக்கலாம். பிரேமா, இங்க இருக்கிறவங்க எப்படி அந்த FCNR அக்கௌண்ட் ஓபன் பண்றது? ஓகே, ரொம்ப சிம்பிள் தான் ஆர்த்தி. முதல்ல வந்து FCNR நான் முன்னாடி சொல்லிட்டேன், ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் அக்கௌண்ட், ரைட். நிறைய பேர் வந்து NRO அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க, இல்லை NRE அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. சப்போஸ் வந்து HDFC ICICI இதில் வச்சிருக்காங்கன்னா முதல்ல அவங்களுக்கு வந்து ஆப் வச்சுருப்பாங்க, ஆப் வழியாக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம், அதை அவங்களுக்கு கால் பண்ணியுமே வந்து பண்ணலாம். இது என்ன சொல்கிறேன்னா, ஆன்லைன்லேயே அவங்களால பண்ண முடியும். இவங்க ஃபிசிக்கலாக அங்கே போகணுன்னு அவசியம் இல்லை, அதாவது இந்தியா போகணுன்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அவங்களோட டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃப்ஸ், பாஸ்போர்ட் காப்பி, இங்கே வந்து அவங்க ரெசிடெண்ட்டாக இருக்காங்கங்கிறதுக்கான ப்ரூஃபு, இமிக்ரேஷன் ஸ்டேட்டஸ் கேட்பாங்களான்னு தெரில, பட் ஜஸ்ட் வச்சுக்கிங்க. அதுவுமே மிக முக்கியமான ஒரு விஷயம் பேன் கார்டு, மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆதார் கார்டு. இது இருந்தால் போதும். அதாவது இது எல்லாமே டிஜிட்டல் காப்பி தான் அப்லோட் பண்ண போகிறோம். இது எல்லாமே அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் FCNR அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியும், அதான் அந்த ஒரு பேங்க்கில் ஓப்பன் பண்ண முடியும். ப்ளஸ் KYC ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்க்குறாங்க, நோ யுவர் கஸ்டமர் இல்லையா. ஸோ ஆன்லைன் KYC நீங்கள் முடிச்சிட முடியும் வீடியோ காலில். ஸோ அதுவுமே நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ சப்போஸ் இது எல்லாமே முடிச்சிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். அதன் பிறகு இங்கே நீங்கள் வந்து ஒரு சேஸ் பேங்க்கில் வச்சுருக்கீங்க, ஒரு $10,000 வந்து டெபாசிட் பண்ண பிளான் பண்ணுறீங்கன்னா இப்போ இங்கே அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு, ரைட். நீங்கள் ஆன்லைன் மூலியமாக பண்ணிட்டீங்க, நீங்கள் அங்கே போகவே இல்லை, இங்கே தான் பண்ணிட்டீங்க. இப்போ இது வந்து ஷிஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், அதுவும் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து சேஸ்லேருந்து ஒரு $10,000 இங்கே ஷிஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அங்கே போய் டெபாசிட் ஆகிடும். ஸோ வித் த குட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அங்கே இருந்துகிட்ருக்கும். நீங்கள் 3 வருஷம் கழித்து அதை அப்படியே வந்து ரீபேட்ரியேட் பண்ணிக்கலாம், எந்தவித பிரச்சனையும் இருக்காது. பட் யூஎஸ்ஏ நீங்கள் இருக்கும்போது நல்லா தெரிஞ்சுக்கணும், நீங்கள் எந்த ஒரு டேக்ஸுமே இந்தியாவில் கட்ட மாட்டீங்க, பட் யூஎஸ்ஏல இயர்லி டேக்ஸ் கட்டணும். நீங்கள் என்ன தான் 3 இயர் டேர்ம் வச்சுருந்தாலும் இயர்லி எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதோ அதை உங்களோட இன்கமாக காட்டணும். அப்படியே இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா. சப்போஸ் வந்து உங்களோட இங்கே இன்கமோட ப்ளஸ் அதுவுமே ஆட் ஆகும், அதுக்கு ஒரு நார்மல் இன்கமாக நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டுங்க, அது நல்லாவே தெரிஞ்சுக்கணும். வந்து ஈஸியாக அங்கே போயிடும். அதன் பிறகு வந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு ஒரு சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் அது பார்க்குறேன். வெரி வெரி சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், பிகாஸ் இது வந்து பேக் பண்ணுறது RBI. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், அதாவது இந்த டெபாசிட் போடுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் நீங்கள் பார்க்குறது, நிறைய சின்ன பேங்க்லாம் வந்து 7% மேலே தராங்க. ஸோ அதனால் அந்த பேங்க்கோட நம்பகத்தன்மையை பார்த்துட்டு அவங்களோட ஹிஸ்டாரிக்கலாக அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்து டெபாசிட் பண்ணுங்க. சப்போஸ் நீங்கள் SBI, ICICI, HDFC இதெல்லாம் டெபாசிட் பண்ணுறதுக்கு எந்த வித தயக்கமும் நம்ம கொள்ள மாட்டோம், பிகாஸ் அதெல்லாம் வந்து வெல் எஸ்டாப்ளிஷ்ட் பேங்க்குங்கிறதுனால நம்ம அப்படியே போயிடும். இதே வந்து சின்ன பேங்க் போகும்போது அதை மட்டுமே வந்து உறுதி செஞ்சுக்கிங்க. நீங்கள் வரலாற்றில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 25 வருடம் கழித்து இந்த மாதிரியான ஒரு FCNR அக்கௌண்ட்டில் வந்து இவ்வளோ வந்து தராங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இது ஒரு சரியான சந்தர்ப்பமாக இருக்கக்கூடும். சப்போஸ் நீங்கள் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணலான்னு திங்க் பண்ணுறீங்க, ஒரு சேஃபஸ்ட் டெபாசிட்ப்பா, எனக்கு ஒரு 5% போதும் நீங்கள் நினச்சா கூட இப்போ 7% வரைக்கும் தராங்க, ரைட். நம்ம நிறைய நேரங்கள் வந்து நம்ம ஆபிஸாக ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுவோம் பணத்தை. நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் போடும்போது நம்மளோட எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும், ஒரு 20% நான் ரிட்டர்ன் எடுக்கணும் அப்படின்னு. அதே நேரத்தில் நம்ம மைண்டில் வச்சுக்கணும், நான் 20% லாஸ் ஆவேன், அதுவுமே ரெடியாக இருக்கும். நம்ம எவ்வளோ ரிட்டர்ன் பார்க்குறோமோ அந்த அளவுக்கு இந்த அளவுக்கும் வச்சுருக்கணும், ரைட். மோஸ்ட் ஆஃப் டைம் இது பின்னாடி போயிடும், ரைட். ஸோ பட் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் இருக்கும்போது அப்படி தான், ரைட். ஆனால் நீங்கள் இதெல்லாம் டெபாசிட் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரிலாம் பிரச்சனையே இல்லை, நம்ம அழகாக சேஃபாக இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் சப்போஸ் சேஃபஸ்ட் டெபாசிட் என்ன போர்ட்ஃபோலியோவில் ஒரு பங்கு நான் வந்து சேஃப் டெபாசிட் தான் பிளான் பண்ணுறேன்னா FCNR ஒரு சரியான ஆப்ஷனாக இருக்க முடியும். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்து அது உபயோகமாக இருக்குன்னு. சப்போஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருக்கும் அப்படின்னு, மீன்ஸ் லைக் அதோட ப்ராசஸ் எப்படி இருக்கும் அதெல்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.